ஓகே. மார்ச் 11ஆம் தேதி சரியா? மார்ச் 11 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கேம்பெயினை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கோங்க, சுபரம் ஜல் மகோத்சவ் அப்படின்றது தான் இந்த கேம்பெயினோட பேர். இந்த கேம்பெயினை பத்தி வந்து ஒரு ஸ்டாட்டிக்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த கேம்பெயின் வந்து யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜல் சக்தி மினிஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிஆர் பட்டேல். அவங்க தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வில்லேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வில்லேஜஸ்ல வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொமோட் வந்து பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜல் சக்தி மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத்ல நவாசரி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரகேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ்ல தான் வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வேற விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுமா வந்து இந்த கேம்பெயின் வந்து எப்பல இருந்து எப்ப முடிய நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 8ல இருந்து மார்ச் 22 முடிய வந்து நடக்குது. கரெக்டா சொல்லணும்னா வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல இருந்து மார்ச் 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல இருந்து வேர்ல்டு வாட்டர் டே முடிய வந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. எந்த தீம் கீழே, அதாவது ஒரு ஸ்லோகன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகனையும் பார்த்துக்கணும். அந்த ஸ்லோகனோட பேர் பார்த்துக்கோங்க, கவுன் கா உற்சவ் தேஷ் கா மஹோத்சவ் அப்படின்றதான் இந்த கேம்பெயினோட ஸ்லோகன் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மார்ச் 8ல இருந்து மார்ச் 22 முடி நடக்குதா, இதுல வந்து முக்கியமான 2 டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி, அதாவது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து சுஜாலாம் சக்தி திவாஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. அது என்னடா சுஜாலாம் சக்தி திவாஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து சுஜாலம் சக்தி திவாஸ். இந்த உமன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த உமன்ஸுக்கு வந்து அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல உமன்ஸோட பங்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த டேவை பார்த்துக்கோங்க, சுஜலம் சக்தி திவாஸ் அப்படின்றதுதான் அந்த டேவோட பேரு. ஓகேவா? இது முக்கியமான ஒரு டே. அடுத்து 2வது டே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜல் அர்ப்பன் திவாஸ் அப்படின்னு ஒரு திவாஸை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அது என்னடா ஜல் அர்ப்பன் திவாஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இந்த கேம்பெயினோட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி வந்து வில்லேஜஸ்க்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணணும். லைக் வந்து அவங்களுக்கு தேவையான வந்து பைப் லைனையோ இல்லை வந்து வாட்டர் டேங்கையோ வேற என்ன டேப் வாட்டரையோ இந்த மாதிரி வந்து வச்சு கொடுக்கறது தான் வந்து இந்த கேம்பெயினோட பர்பஸ். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருந்த வாட்டர் டேங்கையோ இந்த பைப் ஃபெசிலிட்டியோ அங்க இருக்க கிராம பஞ்சாயத்துலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. லைக் வந்து இனிமே வந்து இதை நீ தான் வந்து பாத்துக்கணும். லைக் வந்து இதை வந்து கிளீன் பண்றது, இதை ரிப்பேர் பண்றது, இதை மேனேஜ் பண்றது, அந்த எல்லா பொறுப்பையும் வந்து அங்க இருக்க கிராம பஞ்சாயத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதைதான் வந்து ஜல் அர்ப்பன் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு கேம்பெயின், அந்த கேம்பெயின் வந்து எப்பல இருந்து எப்ப முடியும் நடக்கும், அதோட பர்பஸ், லான்ச் பண்ணது யாரு, எங்க வச்சு லான்ச் பண்றாங்க, அதுல வந்து முக்கியமா வந்து 2 திவாஸை பத்தி சொல்லியிருப்பேன். வேற எதுவும் அதுல இருக்காது. விளங்குச்சுதானே நான் பேசுனது? மத்தாளுக்குலாம் புரியுதா? ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ரயில்வேல வந்து ஒரு ஆப் வந்து கரெக்டா சொன்னா வந்து ஒரு ஆப்போட ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? யார் லான்ச் பண்றான்னு பாத்துக்கோங்க, இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த ஆப்போட ஃபீச்சர் பாத்துக்கோங்க, அதாவது ஒரு ஆப் மாதிரி தான் சரியா? அந்த ஆப்போட பேர் பாத்துக்கோங்க, ஷைன் அப்படின்றது அந்த ஆப்போட பேரு. ஃபுல் ஃபார்ம் முக்கியம். அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். அது என்னடா ஷைன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்தியன் ரயில்வேஸ்ல இந்த உமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துச்சுன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் தான் வந்து ஷைன் அப்படின்றது ஆப். வேற என்ன நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எப்போ வந்து இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுவோமா 8ஆம் தேதி, அப்போதான் வந்து இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த தீம் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மே ஹூன் பாரதிய ரயில் அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து உமன்ஸோட ஹராஸ்மெண்ட்டுக்காக ஆப் வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி ஒன்று இருந்திருக்கும் சரியா, ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி மாதிரி வந்து இருந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, இன்டர்நெட் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்றது தான் அதோட பேரு. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1997ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைட்டீங்கன்னா,
ஓகே, உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குது. முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து எழுதி தரணும். எழுதி தரது வந்து இப்போ வந்து நான் வந்து லெட்டர் வந்து எழுதி தரேன்னா, நான் தான் வந்து எனக்கு தான் நடந்திருக்கு. நான் வந்து லெட்டர்ல எழுதி கொடுத்தேன். இந்த ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எழுதி கொடுத்தேன்னா தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே. இது எனக்கு தான் நடந்திருக்கு. இந்த ஆஃபீஸர் தான் பண்ணாயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து உமன்ஸ் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, லைக் வந்து அவங்களோட பிரைவசிக்காக வந்து ஒரு ஆப் மாதிரி வந்து கொண்டு வராங்க. இது எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க உமன்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, எம்ப்ளாயினாலே கண்டிப்பா வந்து இந்த ஹச்ஆர்எம்எஸ் சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். ஹச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இது எப்படி வேலை செய்யும்னா, இந்த ஹச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணனே அதுக்கப்புறம் வந்து இஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கும். சரியா, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஹச்ஆர்எம்எஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதை நீங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீச்சர் தான் வந்து ஷைன் அப்படின்ற ஒரு ஃபீச்சரு. அதுல வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து அதுலயே சொல்லியிருப்பாங்க எப்ப நடந்துச்சு, பிளேஸ் எங்க, அதாவது டேட் வந்து எப்ப, பிளேஸ் வந்து என்ன, என்ன நடந்துச்சு, யாரு பண்ணா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் வந்து நீ வந்து அதுலயே வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷைன் அப்படின்றது தான் அந்த ஆப்போட பேர். விளங்குச்சு தானே? ஓகே, அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்துங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட எல்லையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் வந்து இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சைனா, பாகிஸ்தானு, வேற யாருக்கா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா நேபாள், பூட்டானு, பங்களாதேஷ், மியான்மர், நம்ம நம்ம பக்கத்துல நம்ம எல்லைக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸ்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன்னு. லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ்னா நம்ம பக்கத்து கண்ட்ரிஸ். சரியா, நம்ம எல்லையை ஒட்டி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானு, மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா, இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ், இதெல்லாம் வந்து லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து 2020 சரியா, கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்து கோவிட் வந்து நடந்திருக்குமா, கோவிட் வந்திருக்குமா, அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட கம்பெனிஸ், அதாவது இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப வந்து பினான்சியலா வந்து அடி வாங்கியிருப்பாங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபியர் மாதிரி, என்னப்பா நம்மளோட கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பினான்சியலா அடி வாங்குது, இவங்க இவங்க வந்து அவங்களோட ஷேர் வந்து வெளி கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, சைனாக்காரன்ட்டோ இல்ல பாகிஸ்தான்காரன்ட்டோ வந்து ஒருவேளை வந்து காசுக்காக வித்துட்டானா நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப வந்து பாதிப்பாகுமே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு ரூலை வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, PN3 அப்படின்றது அதோட பேரு. கரெக்டா சொல்லணும், அது பிரஸ்னோ 3ன்னு சொல்லுவாங்க. இதுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ், அவன் வந்து இந்தியன் கம்பெனியோட ஷேர் வந்து வாங்கணும்னா நல்லா வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்து கண்ட்ரி சைனாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து இந்தியாவோட கம்பெனில இருந்து ஒரு ஷேரை வந்து வாங்கணும்னா கண்டிப்பா வந்து நீ அவன் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கணும். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கணும். அப்படி அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் வந்து அவன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியா வந்து அவனோட வந்து ஷேரை வந்து வாங்க முடியும். லைக் வந்து ஒரு 10% 15% வந்து வாங்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஓகேப்பா நீ 2020 கொண்டு வந்துட்ட, ஆனா வந்து இப்பயும் அந்த ரூல் வந்து இருக்கு. நீ வந்து கொண்டு வரப்ப என்ன பண்ணிருக்க, ஏதாச்சும் சின்ன சின்ன ஷேர் லைக் வந்து 1% 2% வாங்கினாலும் உன்கிட்ட வந்து நான் வந்து அப்ரூவல் வாங்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்ரூவல் வாங்குறது, ஆனா வந்து நீ அப்ரூவல் தரதையும் ஒரு 4 மாசம் 5 மாசம் வந்து இழுக்கிற, ஜஸ்ட் 1% 2% ஷேர் வந்து வாங்குறதுக்கு நான் வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளைண்ட் இல்ல, லைக் வந்து ஒரு பிரச்சனை மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்மளோட யூனியன் கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதுசா வந்து ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இனிமே இந்த லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல வந்து ஷேரை வந்து வாங்குறான், அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேரை வந்து வாங்குறான்னு வச்சுக்காங்களேன், அப் டு 10%, இது முக்கியம் சரியா, அப் டு 10% முடியும் எந்த வித கவர்மெண்ட் அப்ரூவலும் இல்லாம வந்து வாங்கிக்கலாம். முன்னாடி வந்து 1% வாங்கினாலும் அப்ரூவல் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீ வந்து அப் டு 10% முடியும் எந்தவித அப்ரூவலும் இல்லாம வந்து வாங்கிக்கலாம். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை 10% மேல வந்து வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து 4 மாசம் 5 மாசம் வந்து இழுத்துக்கிட்டு இருந்தானா, இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் வந்து 60 நாளுக்குள்ள, கரெக்டா சொன்னா வந்து 2 மாசத்துக்குள்ளேயே வந்து நான் வந்து உனக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்து திருத்தி இருக்காங்க. ஓகே,
வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஓகே இதெல்லாம் திருத்தி இருக்காங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை வந்து சைனாக்காரன் வந்து வாங்குறான். அதாவது அதுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா வந்து பண்றதுல அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் இருக்கும் பாத்தீங்களா? மெஜாரிட்டி ஷேர் வந்து இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஷேர் வந்து கண்டிப்பா வந்து அந்த இந்தியன் சிட்டிசன் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க பேர்ல தான் இருக்கணும். புரிஞ்சுச்சா? மொத்தம் 100% ஷேர் இருக்குன்னா அதுல வந்து மெஜாரிட்டியான ஷேர் வந்து இந்தியன் சிட்டிசன் பேர்ல தான் வந்து இருக்கணும். அவன்கிட்ட தான் வந்து ஓனர்ஷிப் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. வழங்குச்சா? என்னத்த மாத்திருக்காங்கன்றது. முன்னாடி அப்ரூவல் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து 10% அப்ரூவல் வந்து வாங்க தேவையில்ல. மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா இது? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னா ஒரு மிஷினை பத்தி பேசியிருப்பாங்க. ஜல்ஜீவன் மிஷின் அப்படின்றத அந்த மிஷினோட பேரு. இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். சரியா? எப்போ வந்து இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2019 ஆகஸ்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது அந்த ரூரல் வீட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரூரல் ஏரியால இருக்க எல்லா வீட்லயும் டாப் வாட்டர் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல தண்ணி குழாய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த டாப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து எல்லா வீட்லயும் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் 2019 வந்து இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷின் அப்படின்றது அந்த மிஷினோட பேரு. வெறும் வந்து இந்த தண்ணி நல்ல தண்ணி குழாய் மட்டும் கொண்டு வராம ஒரு நாளைக்கு வந்து எத்தனை எத்தனை லிட்டர் வந்து கிடைக்கப்படணும்னு கேட்டீங்கன்னா 55 லிட்டர். 55 தானே? 55 லிட்டர் வந்து லைக் வந்து அந்த வாட்டர் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் 55 லிட்டர் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து டிசம்பர் 2024 சரியா? கரெக்டா சொன்னது 2024 வந்து இந்த மாதிரி வந்து எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டையும் இந்த டாப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து சில பல காரணங்களுக்காக வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாத்துக்கோங்க. டிசம்பர் 2028 முடிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா என்ன சொல்றாங்கன்னு? 2024 வந்து முடிந்தத 2028 முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுதான் விஷயம். இதுல வந்து வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஷினுக்காக வந்து மொத்தம் வந்து எத்தனை கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 8.69 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல சென்ட்ரல் மட்டும் வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது மொத்தம் வந்து 8.69. அதுல வந்து சென்ட்ரல் வந்து எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 3.59 லட்சம் கோடி வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? 2019 வந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா 2019 வந்து வரப்போ வந்து சென்ட்ரலோட கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளவு வந்திருக்கும்னா 2.08 லட்சம் கோடியா வந்து இருந்திருக்கும். இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னா 3.59 லட்சம் கோடியா வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து மொத்தமா இந்த வருஷத்துக்கு மட்டும் 2026-27 பினான்சியல் இயர் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு மட்டும் வந்து எத்தனை கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 67,600 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து இது வந்து வெறும் 67,000 கோடியா இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 600 கோடி வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2019 வந்து இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து எத்தனை பேர்ட்ட வந்து இந்த டாப் வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா மொத்தம் வந்து ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரூரல் ஏரியாஸ்ல. அதுல வந்து வெறும் 17 வீட்டுல மட்டும்தான் வந்து இந்த டாப் வாட்டர் வந்து இருந்திருக்கும். அதாவது நல்ல தண்ணி குழாய் வந்து இருந்திருக்கும். அதை வந்து இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 81 வீட்டுல மொத்தம் 100 வீடுனா 81 வீட்டுல வந்து இப்போ வந்து இருக்கு. நாங்க வந்து 2028 வந்து இதை வந்து 100 வீடு இருக்குன்னா 100 வீட்லயும் நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். அந்த சுஜாலம் பாரத் அப்படின்ற ஒரு இது சரியா ஒரு சிஸ்டம் மாதிரி அதோட பேர் பார்த்துக்கோங்க. சுஜாலம் சுஜாலம் சுஜலம் சரியா சுஜாலம் பாரத் அப்படின்ற ஒரு விஷயம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி. இது கீழே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க. அந்த ஐடியோட பேர் பார்த்துக்கோங்க. சுஜல் கான் ஐடி அப்படின்றது அந்த ஐடியோட பேரு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க. லைக் வந்து எஸ்டி 2020 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க. இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் சிஸ்டம் இருக்கும் பாத்தீங்களா? சுஜலம் பாரத் டிஜிட்டல் சிஸ்டம். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அங்க இருக்க ஆஃபீஸர் வந்து இந்த ஐடியா வந்து போட்டா மட்டும் போதும். லைக் வந்து என்ட்ரி மட்டும் பண்ணா மட்டும் போதும். எப்படி வந்து நீ வந்து அமேசான்ல வந்து உனக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்களா நீ ஆர்டர் பண்ண பிறகு அதை போட்டா வந்து அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாமா இது வந்து எங்க எங்க வருது எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி தான் வந்து
இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அதை வந்து இந்த போர்ட்டல் வந்து அதாவது அந்த சிஸ்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிஸ்டத்துல வந்து போட்டா மட்டும் போதும். அந்த சிஸ்டத்துல வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு வாட்டர் வந்து அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து போயிருக்கு, எங்கேயாச்சும் வந்து ரிப்பேர் இருக்கா, பைப் லைன்லாம் வந்து கரெக்டா ஓடுதா, எல்லாமே வந்து இந்த ஐடியா வழியாவே வந்து அந்த அங்க இருக்க ஆபீசர் வந்து பாத்துக்குருவாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா சுஜாலாம் பாரத் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, கடைசியா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த பெண்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, நல்ல தண்ணிக்காக வந்து ரொம்ப தூரம் வந்து அலைஞ்சுதான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐடி அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வீஸ் ஏரியா ஐடின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஓகே, சுஜல் சர்வீஸ் ஏரியா ஐடின்னு போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அந்த ஐடியோட பேரு. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, முன்னாடி வந்து இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வாட்டருக்கு வந்து நல்ல தண்ணிக்காக வந்து ரொம்ப தூரம் வந்து அலைஞ்சுதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்தனால அவங்க அலையிற நேரம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்தியால இருக்க மொத்த பெண்கள் அலையிற நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 5.5 கோடி ஹவர்ஸ் வந்து சேவ் ஆகுது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டயரியா சம்மந்தப்பட்ட வியாதிகளால் வந்து இறப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இறக்குறவங்க கிட்டத்தட்ட வந்து 40 லட்சம் தானே, 40 லட்சமா 4 லட்சமா தெரியல, கணக்கு வேற தெரிய மாட்டேங்குது. 4 லட்சம் சரியா, 4 லட்சம் டயரியால இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, மைக்கேல் க்ரீமர் அப்படின்றத அவங்களோட பேரு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, முன்னாடி வந்து நல்ல தண்ணி கிடைக்காம லைக் வந்து நல்ல தண்ணி கிடைக்காம கிட்டத்தட்ட வந்து 5 வயசுக்குள்ள இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து இறந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மிஷினால கிட்டத்தட்ட வந்து 1,36,000 பேர் வந்து அனுவலுக்கு வந்து சேவ் பண்ணப்படுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் பேசுனதுதான்? தெரியலையா, அந்த அவங்க போட்டிருக்காங்க அதான் கரெக்டா மேல இருந்து 10வது லைனா 9வது லைன் சரியா. ஓகே, வேற ஏதோ இதுல இருக்குது, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து FATF பத்தி பேசியிருப்பாங்க, ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இவன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவன் வந்து எப்ப கிரியேட் பண்ணியிருப்பான் பாத்துக்கோங்க, 1989 வந்து இவனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மணி லாண்டரிங்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மணி லாண்டரிங்னா தெரியுங்களா, லைக் வந்து ஒரு இல்லீகல் மணியை வந்து லீகல் மணியை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மணி லாண்டரிங்கு, இந்த டெரரிஸ்டா வந்து ஃபினான்ஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து அவன் வந்து லைக் வந்து மேற்பார்வை மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் இருக்குன்னா அந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த மணி லாண்டரிங்கோ இல்ல இந்த டெரரிஸ்ட் ஃபினான்ஸுக்கோ வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க, முயற்சி வந்து மேற்கொள்றாங்களா, அப்படியே மேற்கொண்டாங்கன்னா என்னென்ன முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத வந்து பாக்குறது தான் வந்து இவனோட வேலை. ஒருவேளை வந்து அந்த கண்ட்ரி வந்து சரியா வந்து எந்தவித இதுவும் முயற்சி வந்து மேற்கொள்ளலைன்னா அவனுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பார்ப்பா உன் ஊர்ல வந்து நிறைய மணி லாண்டரிங் வந்து நடக்குது, நிறைய டெரரிஸ்ட் வந்து ஈஸியா வந்து அவனோட மணியை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறாங்க, நீ வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து வார்னிங் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவனோட வேலை. புரிஞ்சுச்சா இவனோட வேலை என்னன்னு? இது புரிஞ்சாதான் இது புரியும் உள்ள. ஓகே, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, இவன் வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த மணி லாண்டரிங்கோ இல்ல டெரரிஸ்ட் ஃபினான்ஸ்லயோ இல்ல வந்து வீக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீக்கா இருக்க கண்ட்ரிஸ்க்கு வந்து வார்னிங் கொடுக்கறது வந்து இவனோட வேலை. இவன் என்ன பண்ணுவானா வந்து இந்த மாதிரி வீக்கா இருக்க கண்ட்ரிஸ்ல வந்து சொல்லுவாங்க, இந்த பருப்பா இந்த மாதிரி வந்து மணி லாண்டரிங்ல வந்து ரொம்ப வந்து நீ வந்து வீக்கா இருக்க, நீ வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து வார்னிங் வந்து கொடுப்பாங்க. இந்த கொடுக்குற வார்னிங்க அங்க இருக்க கண்ட்ரிஸ் நல்லா வச்சுக்கோங்க, கொடுக்குற வார்னிங்க அங்க இருக்க கண்ட்ரிஸ் வந்து அக்ரி பண்ணிட்டு ஓகே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறேன், இதை வந்து கொஞ்ச நாள்ல வந்து நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ்ல வந்து இவன் வந்து ஒரு லிஸ்ட் வந்து போடுவாங்க, கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிரே லிஸ்ட் யாருன்னு பாத்துக்காங்க, கொடுக்குற வார்னிங்க ஓகே என் மேல வந்து தப்பு இருக்கு, நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அதாவது திருத்தம் பண்ணிடுறேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒத்துக்குருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸை வந்து கிரே லிஸ்ட்ல வந்து சேர்ப்பாங்க. அடுத்து வந்து பிளாக் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ப்பாங்க பாத்தீங்கன்னா, அவன் வார்னிங் கொடுத்தும் அவன் வந்து எந்தவித லைக் வந்து அவன் கொடுக்க வார்னிங் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, எந்தவித இம்ப்ரூவ் பண்ணாம வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸை வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க. கிரே லிஸ்ட்னா என்ன, பிளாக் லிஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா?
ஓகே. இந்த மாதிரி வந்து கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 2 லிஸ்ட் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த கிரே லிஸ்ட்ல வந்து 2 கண்ட்ரீஸ் வந்து இப்ப வந்து ஆட் பண்றாங்க. அவ்வளவுதான் நியூஸ். குவைத் ஒண்ணு, பப்புவா நியூ கினியா ஒண்ணு. சரியா? 2 கண்ட்ரியை வந்து இப்ப வந்து கிரே லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே. இது ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கண்ட்ரிஸ் தான் வந்து இருக்கு. ஆல்ரெடி 2 இருந்துச்சு, இப்பயும் 2 தான் வந்து இருக்கு. ஈரான் அண்ட் டெமோக்ராட்டிக் பீப்புள் ஆஃப் ரிபப்ளிக் கொரியான்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கொரியா இருக்கும் பாத்தீங்களா, கொரியாவும் ஈரானும் வந்து இப்போதைக்கு வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிரே லிஸ்ட்ல வந்து இப்போ 2 ஆட் ஆயிருக்கா. மொத்தமா வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இந்த கிரே லிஸ்ட்ல வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 கண்ட்ரிஸ் வந்து கிரே லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே. கடைசியா வந்து மியான்மரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மியான்மர் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து பிளாக் லிஸ்ட்ல தான் இல்லப்பா. ஆனா வந்து இந்த லைக் வந்து இந்த மியான்மர் வழியா வந்து ஏதாச்சும் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேங்க்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மியான்மர் வழியா வந்து ஏதாச்சும் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா நீ வந்து பாக்குற ஓகே செக் பண்றதெல்லாம் ஓகே. இந்த மியான்மர் வழியா வந்து காசு வந்து வந்துச்சுன்னா நீ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரிக்டா வந்து செக் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? கிரே லிஸ்ட்னா என்ன புரியணும், பிளாக் லிஸ்ட்னா என்ன புரியணும். இப்போ 2 கண்ட்ரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மியான்மரை பத்தி கடைசியா வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது என்ன கதைன்னா வந்து லைக் வந்து ஒரு ஷிப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷிப் வந்து ஒரு நடுக்கடல்ல நிக்குது. லைக் வந்து அந்த ஷிப் வந்து ஒருத்தவங்க வந்து ஓட்டிட்டு வந்து போவாங்க. லைக் வந்து அந்த கேப்டனோ இல்லைன்னா வந்து இந்த மாலுமின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த ஷிப் வந்து ஓட்டிட்டு வந்து போவாங்க. இப்படி வச்சுக்கோங்களேன். கரையில இருந்து ஒரு 800 கிலோமீட்டர், ஒரு 8,000 வேணா, ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த ஷிப் வந்து இருக்கு. திடீர்னு வந்து அந்த ஓட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு திடீர்னு வந்து ஒரு இஷ்யூ வந்து ஒரு இன்ஜுரியா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து ஒரு இன்ஜுரியா வந்து ஆயிடுச்சு. அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, ரெஸ்கியூ ஷிப் இங்க இருந்து கரையில இருக்கவங்களுக்கு வந்து தகவல் வந்து கொடுக்கணும். அங்க இருந்து அவங்க வந்து வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்றணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப டைம் வந்து ஆகுமா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எடுத்துட்டு வந்து மேல வந்து வந்துருவாங்க. சரியா? அந்த ஷிப் வந்து எங்க இருக்கோ அதுக்கு மேல வந்து அந்த ஏர்கிராஃப்ட் வந்து வந்துரும். அங்க இருந்து வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அந்த ஏர்கிராஃப்ட்ல. அந்த கண்டெய்னரை வந்து கீழே வந்து ஷிப் மேல வந்து போடுவாங்க. சரியா? அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த பேசிக்கான மெடிக்கல் கிட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மாத்திரை மருந்து, இதெல்லாம் வந்து அந்த கண்டெய்னர்ல வந்து இருக்கும். இதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன். இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்க ஒரு கண்டெய்னர் வந்து இப்போ வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. அந்த கண்டெய்னரோட பேர் பார்த்துக்கோங்க, ஏடிசி 150 அப்படின்றது அந்த கண்டெய்னரோட பேரு. இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த ஏர்கிராஃப்ட் வழியா வந்து பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, P8I அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் வழியா வந்து பண்றாங்க. ஓகேவா? எத்தனை ட்ரையல் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ட்ரையல் வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து அந்த ஷிப்புக்கு மேல வந்து நிக்குதா, அப்படியே நின்றாலும் கரெக்டா வந்து அந்த கண்டெய்னர் வந்து கீழே விழுகிறப்ப எந்தவித டேமேஜும் இல்லாம வந்து உழுகுதா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. எத்தனை டெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்துக்கோங்க, 4 டெஸ்ட் வந்து பண்றாங்க. கரெக்டா இங்க வச்சு பண்றாங்க பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் கோவான்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கோவா கரை இருக்கும் பாத்தீங்களா, அங்க வச்சு இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றத சொல்ல தெரியணும். யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க. அந்த கண்டெய்னர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்டெய்னரோட பேர் முக்கியம். ஏடிசி 150 அப்படின்றது அந்த கண்டெய்னரோட பேரு. எந்த ஏர்கிராஃப்ட்ல டெஸ்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா P8I அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? மொத்தம் அந்த கண்டெய்னரோட கேஜி, அதை வெயிட் இருக்கும் பாத்தீங்களா, 150 கேஜி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். தானே. இதுல வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? லைக் வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மேல இருந்து நீ போடுறப்போ வந்து அது வந்து அந்த ஹைட்ல இருந்து விழுகுறப்போ வந்து ஒரு பேராஷூட் மாதிரி இருக்கும். சரியா? அப்படியே போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து வெடிச்சிரும். வெடிச்சிரும் மீன்ஸ் என்ன, அது பிரேக் ஆயிரும். சரியா? அதுக்குன்னு ஒரு பேராஷூட் ஒன்று இருக்கும். சரியா? அந்த பேராஷூட் சிஸ்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏரியா டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆக்ராவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இதை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து யார் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா சென்டர் ஃபார் மிலிட்ரி ஏர் ஒர்த்தினஸ் அண்ட் சர்டிபிகேஷன் பெங்களூர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா டிஆர்டிஓட லேப் ஹைதராபாத்ல இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நோடல் லேப், இதை வந்து பாத்துக்கிற லேப் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேபரேட்டரி விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இதை வந்து பாத்துக்குவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சு தானே நான் பேசுனது? கடைசியா சொன்ன 4 விஷயமும் நீங்க படிக்கணும், ஒரு வாட்டி ரீட் பண்ணும். ஓகே, சூப்பர்.
அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரையாத்லான். சரியா, இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். லைக் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். சரியா, இதுல வந்து மொத்தம் வந்து 3 ஈவெண்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விம், அதாவது நீச்சல் அடிக்கணும். அடுத்து நீச்சல் அடிச்ச உடனே வந்து சைக்கிளிங் வந்து பண்ணணும். சைக்கிளிங் பண்ண உடனே வந்து ரன்னிங் வந்து பண்ணணும். அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸா வந்து ட்ரையாத்லான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரையாத்லான் ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்க வச்சு நடந்திருக்குன்னு பாத்துக்கோங்க, நியூசிலாந்துல வச்சு நடந்திருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அயர்மன் நியூசிலாந்து ட்ரையாத்லான் அப்படின்றதான் அந்த ஸ்போர்ட்ஸோட பேர். ஓகேவா, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு அத்லட் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க ஆனந்த் ராணா அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து இதுல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதுல என்ன கதை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரையாத்லான் ஓகே, ஸ்விம் பண்ணிட்டு சைக்கிளிங் பண்ணிட்டு ரன்னிங் வந்து தொடர்ந்து வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஆனா வந்து இந்த நியூசிலாந்து ட்ரையாத்லான் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து எவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3.8 கிலோமீட்டர் வந்து ஸ்விம் வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து எந்தவித பிரேக் எடுத்துக்க கூடாது. ஸ்விம் பண்ணனே சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 180 கிலோமீட்டர் வந்து ஓட்டணும். சரியா, ஓட்டி முடிச்ச பிறகு வந்து ரன்னிங் வந்து போகணும். ரன்னிங் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து போகணும்னு கேட்டீங்கன்னா 42 வந்து ரன்னிங் வந்து போகணும். சரியா, ஆனா வச்சுக்கோங்க 42 180 3.8 கிட்டத்தட்ட வந்து 226 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 226 கிலோமீட்டரையும், இந்த பாயிண்ட் தான் முக்கியம், இந்த 226 கிலோமீட்டரையும் நீ 17 ஹவருக்குள்ள வந்து பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். சரியா, அந்த மாதிரி வந்து இவர் வந்து 17 மணி நேரத்துக்குள்ள வந்து பண்ணியிருப்பாரு. இவர் அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருப்பாரு. கரெக்டா சொன்னாது 11 ஹவர்லயே வந்து இந்த வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 226 கிலோமீட்டரையும் 11 ஹவர் 50 நிமிஷத்தையே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து நியூசிலாந்து அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதுதான் நியூஸ் வழங்குச்சுதான். இவர் ஆல்ரெடி வந்து இந்தியாலேயே அயன்மேன் வந்து வாங்கியிருப்பாங்க. எங்க வச்சு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து கோவால வந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு வந்து டயத்லான் மீட்டிங் வந்து டயத்லான் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மணி நேரத்துல வந்து இந்த 70 கிலோமீட்டர் வந்து கடந்து இந்த இந்தியன் அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து நியூசிலாந்துலயும் அயன்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எப்ப வந்து ஆரம்பிச்சிச்சு கேட்டீங்கன்னா 1926 வந்து இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு போய் வந்து ஹாக்கி வந்து விளையாண்டாங்க. சரியா, அதாவது இந்தியா வந்து டூர் பண்ணியிருந்தாங்க நியூசிலாந்துக்கு. ஹாக்கி டோர்னமெண்ட் வந்து நடந்து ஒரு எப்படி வந்து இப்ப வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு வந்து போறாங்களோ, அப்பவே வந்து 1926 வந்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்து நியூசிலாந்துக்கு போய் வந்து ஹாக்கி வந்து விளையாண்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அது நடந்து வந்து 100 வருஷம் ஆச்சா, ஒரு 100 வருஷம் ஆச்சா. அதனால என்ன பண்றாங்க, இந்த வருஷத்தை வந்து இந்தியா நியூசிலாந்து சென்டினரி ஸ்போர்ட்ஸ் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா, 100 வருஷம் ஆனதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து சென்டினரி ஸ்போர்ட்ஸ் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றதான் அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஓகே தானே, புரியுதா? 2 பேரு தான் வந்து புரியுதுன்னு சொல்றேன். அது நான் பேசுறது புரியலையா, இல்லைன்னா வந்து வேகமா சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சா ஓகே தான், புரியாட்டி தான் பிரச்சனை. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பர்சன், அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க தீபாவளி தாஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரா அந்த தீபாவளி தாஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க வந்து எந்த ஒரு காரணம்னா வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க. ஓகேவா, ஆனா வந்து இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. எப்போ வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1988 வந்து வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இவங்க ஹிந்து தான், ஹிந்து தான், லைக் வந்து அதை வந்து கடைசியா பாத்துக்கலாம். லைக் வந்து இந்த தீபாவளி தாஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த பங்களாதேஷ்ல வந்து ரிலிஜன் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா வந்து இருக்கு. அதனால வந்து என்னால வந்து அங்க இருக்க முடியல. எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து தாங்கன்னு சொல்லி வந்து இந்தியாவில வந்து எப்போ வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1988 வந்து வந்திருப்பாங்க. ஆனா வந்து இந்த தீபாவளி தாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளோட கோர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, 2019 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து லைக் வந்திருக்க ஓகே, ஆனா வந்து நீ வந்தது வந்து இல்லீகலா வந்து வந்திருக்க. உனக்கு வந்து நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஃபாரினர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க 2019 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து அதே 2019 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் ஒரு ஆக்ட் இருக்கும். சரியா, CAA அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னடா CAA ஆக்ட்னு கேட்டீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட் படி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ், பங்களாதேஷ் ஒண்ணு,
பாகிஸ்தான் ஒன்று, ஆப்கானிஸ்தான் ஒன்று. சரியா? இந்த 3 கண்ட்ரீஸ்ல இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த ரிலிஜியன்ஸ்க்காக வந்து நம்ம ஊர்ல அந்த ஊர்ல வந்து பாதிக்கப்பட்டு நம்ம ஊருக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து உரிமை தரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ஆக்ட்னு பாத்துக்கோங்க, CAA அப்படின்றது அந்த ஆக்டோட பேரு. சரியா? இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த திபாலி தாஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்திய உரிமை சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அது என்னடா நிறைய பேர் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது நிறைய பேருக்கு இந்த ஆக்ட் கீழ வந்து சிட்டிசன்ஷிப் வந்து உரிமை கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனா வந்து இந்த திபாலி தாஸ் மட்டும் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபாரினர்ஸ் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திட்டு திருப்பி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு ஆக்ட், அதாவது இந்தியன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா வந்து புரியுது தானே, அந்த உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஃபாரினர் அப்படின்னு சொல்லி வந்து திருப்பி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, திபாலி தாஸ் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா அசாம்ல வந்து இருக்காங்க. புரிஞ்சுச்சு? ஆல்ரெடி ஃபாரினர் டிக்ளேர் பண்ணிட்டு இந்தியன் சிட்டிசன் அப்படி இந்தியன் சிட்டிசன் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே இப்படி சொன்னது இல்லையா, இவங்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களா. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அசாம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து இந்த CAA இந்த ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்டிக்கல வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து உரிமை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா துலான் தாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க, துலான் தாஸ். சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ராணை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆம்பிபிஎஸ்னா தெரியுங்களா, ஆம்பிபிஎஸ் தானே, லைக் வந்து நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த தவளை இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து ஆம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஆம்பிபிஎஸ் டிரான் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து அண்மையில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டிரானோட பேர் பார்த்துக்கோங்க, அவத்தார் அப்படின்றது அந்த டிரானோட பேரு. இந்த டிரான்ல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிரான் வந்து யார்லையும் போகும், அதே மாதிரி வந்து அண்டர் வாட்டர்லயும் வந்து போகும். அந்த மாதிரி ஒரு டிரான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த டிரானோட பேர் பார்த்துக்கோங்க, அவத்தார் அப்படின்றது அந்த டிரானோட பேரு. இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அக்வா ஏர் எக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஊருக்கு காரணம்னா பெங்களூரை சேர்ந்த அக்வா ஏர் எக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த டிரானை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டிரானுக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, யார் வந்து இந்த ஃபண்டை வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா ரெயின் மேட்டர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஃபண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிரானோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த அண்டர் வாட்டர்ல வந்து எப்படி சொல்றது, இந்த ஷிப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஷிப் வந்து கரெக்டா தான் இருக்கா, இல்ல வந்து அண்டர் வாட்டர்ல வந்து ஏதாச்சும் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்றது, அப்படியே நடந்தாலும் வந்து அதை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து இந்த டிரானோட வேலை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு? ஒரு 3D மேப் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடும் அண்டர் வாட்டர் ஏரியால. சரியா? எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் வந்து இதோட வேலை. ஓகே, வேற மட்டும் நான் வச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இண்டிகோ இருப்பான் பாத்தீங்களா, இண்டிகோல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் வந்து போயிருக்கும்ல, லைக் வந்து ஒரே நேரத்தில் வந்து அத்தனை ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை பத்தி டீட்டெயிலாவே பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அந்த பிரச்சனையால அவங்களோட சிஇஓ இருப்பாங்க பாத்தீங்களா, இண்டிகோ இந்தியாவோட சிஇஓ இருப்பாங்க பாத்தீங்களா, பீட்டர் எல்பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த இடம் வந்து இப்போ வந்து காலியா இருக்குமா, அதனால இந்த இடத்துக்கு வந்து தற்காலிகமா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ராகுல் பாட்டியா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரா இந்த ராகுல் பாட்டியான்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டிகோட பேரண்ட் கம்பெனி ஒன்று இருக்கும், அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் அப்படின்றது அந்த பேரண்ட் கம்பெனியோட பேரு. அந்த கம்பெனில வந்து அவங்க வந்து எம்டியா வந்து இருந்திருக்காங்க. சரியா? எம்டியா வந்து இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ வந்து அடிஷனலா வந்து இதையும் பாத்துக்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ராகுல் பட்டியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இண்டிகோ வந்து ஃபவுண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2006 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிகோல மொத்தம் வந்து 100% ஷேர் இருக்குன்னா இந்த ராகுல் பாட்டியா கம்பெனி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனியோட ஷேர் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 35.69% வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு இப்ப ராகுல் பாட்டியா வந்து வந்திருக்காங்க. பீட்டர் எல்பிரஸ் அப்படின்றவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேற எதுவும் இதில் வேணாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? இந்த ரிப்போர்ட் வந்து யார் விட்டுருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2021 இருந்து 25 முடியும், நல்லா வச்சுக்கோங்க, 2021 இருந்து 25 முடியும் வந்து 2021 இருந்து 25 முடியும் இந்த மிஷின்ஸ்லாம், அதாவது இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா,
இந்த வெப்பன்ஸை எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து வாங்கியிருக்கு, எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து செல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. யார் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதிகமா வந்து யார் வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அதாவது வாங்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து உக்ரைன் தான் வந்து அதிகமா வந்து ஆயுதத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9.7% வந்து வாங்கியிருப்பாங்க. ரெண்டாவது யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியா தான் இருப்பாங்க. எதனால வந்து உக்ரைன் வந்து டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த உக்ரைன்ல வந்து ரீசெண்டா வந்து வார்லாம் நடக்குது பாத்தீங்களா, அதனால வந்து அதிகமா வந்து ஆயுதத்தை வந்து வாங்குறாங்க. மொத்தம் இந்த 5 வருஷத்துல வந்து இவன் தான் வந்து அதிகமா வந்து ஆயுதத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்தியா வந்து செகண்ட் வந்து இருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே இந்தியா வந்து செகண்ட். இந்தியா வந்து யார்கிட்ட வந்து அதிகமா வந்து இந்த ஆயுதத்தை வந்து வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து அதிகமா வந்து அந்த ஆயுதத்தை வந்து வாங்குது. கிட்டத்தட்ட வந்து மொத்த ஆயுதத்துல 40% வந்து ரஷ்யாட்ட இருந்து வந்து வாங்குது. இது வந்து 2011-15 அந்த காலகட்டத்துல வந்து 70% இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2016-20 வந்து 51% இருக்கும். இப்ப 2021 25 முடியும் இது வந்து 40% வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து யார்கிட்ட அதிகமா வந்து வாங்குறோம்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ், அடுத்து வந்து இஸ்ரேல். சரியா, இது வந்து இந்தியா. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து யார்கிட்ட வந்து அதிகமா வந்து வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா சைனாட்ட இருந்து தான் வந்து அதிகமா வந்து வாங்குது. மொத்தம் இதுல 80% வந்து சைனாட்ட இருந்ததே வந்து வாங்குது. ஓகேவா. அதே மாதிரி வந்து வேர்ல்ட்ல வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, செல் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஆயுதத்தை வந்து விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விற்கிறவங்க வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா யூஎஸ் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 42% வந்து ஆயுதத்தை வந்து விற்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன, அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இதுல இருக்காது. இந்த ரஷ்யா வந்து இப்போதைக்கு வந்து 6.8% தான் ஆயுதத்தை வந்து விற்கிறாங்க. இது வந்து 2016-20 காலகட்டத்துல வந்து 21% இருந்திருக்கும். இப்போ வந்து அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சுதானே. ஒன்றும் இல்லை, இந்த வெப்பன்ஸ் எந்த கண்ட்ரி அதிகமா வந்து வாங்குறாங்க, எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து விற்கிறாங்க அப்படின்றதுதான் நியூஸ். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க பாத்துங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா. ஓகே மேம், நான் இனிமேல் சொல்லிடுறேன். நானும் சொல்லணும்னு நினைப்பேன், எப்பப்போ மறந்துடுவேன். சரியா, சொல்லிடுறேன் மேம். என்ன சொல்லுவாங்க, மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. என்னத்த ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் திருப்பி சொல்றேன், செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் மேஜர் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேரு. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவாங்க. என்ன ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து எவ்வளவு வந்து இந்த அந்த சாப்பிட்ற ஐட்டம் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஃபுட் கிரெயின்ஸ், இல்ல வந்து கோதுமை அரிசி இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அரிசியை வந்து நான் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவேன், வீட்டை எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, உளுந்தை வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன் இந்த வருஷத்து இந்த கிராப் இயர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கிராப் இயர்ல நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. யார் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சாப்பிட்ற ஐட்டம், அது வந்து இந்த வருஷம் மட்டும் வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3486 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதுல வந்து 2 சீசன் இருக்கும்ல, காரிஃப் ராபி அப்படின்ற ஒரு 2 சீசன் இருக்கும் பாத்தீங்களா, காரிஃப் சீசன்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் இல்ல 1741 மெட்ரிக் டன், சரியா, லட்சம் மெட்ரிக் டன். அதே மாதிரி வந்து ராபி சீசன் வந்து 1745 மெட்ரிக் டன் வந்து லட்சம் மெட்ரிக் டன் வந்து நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு லென்டில், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ அண்ணானா கோதுமை, சரியா, கோதுமை வந்து நாங்க வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவோம், காரிஃப் சீசன்ல வந்து எவ்வளவு பண்ணுவோம், ராபி சீசன்ல வந்து எவ்வளவு பண்ணுவோம். அதே மாதிரி வந்து மைஸ் வந்து நாங்க வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவோம், காரிஃப்ல எவ்வளவு பண்ணுவோம், ராபில வந்து எவ்வளவு பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே. நமக்கு நல்லா தெரியும் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரியா, அதோட மினிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் தான். அவங்களோட கான்ஸ்டியூஷன் அதாவது அவங்களோட தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல விதிஷா அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து போதும். சரியா, அந்த 2 மினிஸ்டர் அவரோட தொகுதியை மட்டும் பாத்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. இணையமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராம்நாத் தாகூரையும் பகீர்நாத் சௌத்ரி அப்படின்றதையும் பாத்துக்கணும். ஓகே, வேற ஏதாவது இதுல வேணும். அடுத்த விஷயம், நான் சொல்றது புரியுது தானே. ஹலோ.
ஓகே, அதுக்கடுத்த விஷயம் அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. எம்ஓயு வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எய்ம்ஸ் இந்தியாவும் அதே மாதிரி வந்து இஸ்ரோ வந்து எம்ஓயு வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவனும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த ஸ்பேஸ் மெடிசன் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்றது, இப்போ வந்து ஓகே நீ வந்து பூமியில இருக்க இதெல்லாம் ஓகே, ஆனா வந்து இப்போ வந்து நீ வந்து ஸ்பேஸ் போயிட்டேன்னா வந்து அங்க இருக்க என்வரன்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி சொல்றது, லைக் வந்து அங்க வந்து கிராவிட்டி இருக்காது, வேற என்ன இருக்கும், ரேடியேஷன் வந்து அதிகமா வந்து இருக்கும். நீ வந்து அங்க வந்து மோஸ்ட்லி வந்து தனிமையில தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னா வந்து நம்மளோட பாடி வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா, லைக் வந்து இந்த மாதிரி வந்து நோ கிராவிட்டியோவோ ரேடியேஷன் அதிகமாவோ இல்ல ஐசோலேஷனாவோ இருக்கிறப்ப ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட பாடி வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுது, அதை வந்து எப்படி வந்து லைக் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடி வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஸ்பேஸ் மெடிசன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் மெடிசனை வந்து அட்வான்ஸ் பண்ணணும், அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. எய்ம்ஸ் இந்தியாவும் எய்ம்ஸ் நியூ டெல்லி இருப்பான் பாத்தீங்களா, அவனும் இஸ்ரோவும் தான் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, இஸ்ரோவோட டைரக்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. டாக்டர் வி நாராயணன் அப்படின்ற சொல்ல தெரியணும். ஃபவுண்ட் பண்ணது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1969 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர் கர்நாடகால இருந்து இருக்கு. ஓகே ஓகே, அதே மாதிரி வந்து எய்ம்ஸோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் எம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னத்த லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்தியாவோட மெடிசன்லாம் இருக்க பாருங்க. இந்தியாவோட மெடிசன் வந்து ஓகே ஓகே ஓகே, சாரி சார், எது முடிக்கிடுச்சு. ஓகே, யார் யார் சைன் பண்றாங்க பாத்துக்கோங்க. இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் வந்து சைன் வந்து பண்ணுவாங்க. சைன் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க, இண்டோ சிஏஎஸ் ஃபார்மா நியூட்ரா ட்ரேட் காரிடோர் அப்படின்றதான் ஒரு விஷயம். ஒன்றும் இல்லைங்க, இந்தியால இருந்து இந்த மெடிசனு இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்லாம் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவோம் அப்படிங்களா, உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து பண்ணுவோம் அப்படிங்களா, அந்த பண்றதுல வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும், அதாவது இந்த மெடிசனு அதுக்கு வந்து இந்த ஹெல்த் எப்படி சொல்றது, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரேடை வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்றாங்க. அதுக்காக வந்து ஒரு காரிடோர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, இண்டோ சிஏஎஸ் பார்மாட்டிக்கல் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல் ட்ரேட் காரிடோர் அப்படின்றத அந்த விஷயத்தோட பேரு. இதுக்காக வந்து ஒரு 3 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒன்று, நியூட்ரிஃபை டுடே ஒன்று, ஃபார்மா யூரோசியா அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட ட்ரேட் வந்து பண்றோம் பாத்தீங்களா, இந்த ட்ரேடை வந்து 10 பில்லியன் முடியும் வந்து நாங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்காக தான் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா, இந்த மாதிரி இந்தியன் கம்பெனி வந்து மெடிசன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, மெடிசன் இந்த ஹெர்பல் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதோட மதிப்பு வந்து 10 பில்லியன் வந்து அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரேட் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டே. சரியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட ஃபவுண்டேஷன் டே. எத்தனை ஃபவுண்டேஷன் டே பார்த்துக்கோங்க, 176 அப்படின்றத சொல்ல தெரியணும். எப்பன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்ற ஒரு டே. எப்பயுமே வந்து மார்ச்சோட செகண்ட் வெனஸ்டே வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஏ ஸ்மோக் ஃப்ரீ லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ ஸ்மோக் ஃப்ரீ டே அப்படின்றது அதோட தீம். அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் பிரிக்ஸ். சரியா, இந்த வருஷத்துல கிராண்ட் பிரிக்ஸ் வந்து படிச்சோமா. சரியா, ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஜார்ஜ் ரசல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இபிஎஃப்ஓ இருப்பாங்க பாத்தீங்களா, இபிஎஃப்ஓ வந்து ஒரு 1000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவனை பத்தி நம்ம படிச்சிருப்போம். சரியா, அவன்கிட்ட வந்து ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவனோட ஷேரை வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்கன்னா 16.6% வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட ஷேர் வந்து அதிகமா வந்து யார்ட்ட வந்து இருக்குன்னா இபிஎஃப் தான் இருக்கு. அதுக்கடுத்து வந்து எஸ்பிஐ வந்து ஒரு 4.3 ஸ்டாக் வந்து ஷேர் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து என்ன அசோசியேஷன் கேட்டீங்கன்னா வந்து நம்ம காம்படிஷன் நம்ம சிசிஐ இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் அந்த சிபிஐ இருப்பான் பாத்தீங்களா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அவனுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா 2 இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா
ஜென்ரலி சென்ட்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அவன்கிட்ட வந்து நீ வந்து ஆல்ரெடி வந்து 24.91% ஷேர் வந்து வச்சிருக்க, நீ வந்து அடிஷனலா வந்து இன்னும் வந்து 1.09% ஷேர் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதோட பேர் பார்த்துக்காங்க ஜென்ரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சரியா, இது வந்து லைஃப், அது வந்து அதுவும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. சரியா, ஜென்ரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஆல்ரெடி வந்து எவ்வளவு வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 25.18% வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அடிஷனலா இன்னும் ஒரு 0.82% வந்து வாங்குறதுக்கு இப்போ வந்து நம்ம சிசிஐ வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, புரிஞ்சிச்சா நான் பேசினதுலாம் அன்னைக்கு?